இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ மகாநதி சீரியலில் நம்ம எதிர்பார்த்த ட்விஸ்டெல்லாம் அப்படியே நடக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ கண்டிப்பாக தாத்தா சொத்து விஷயத்தில் தான் ஒரு ட்விஸ்ட் வைப்பார் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்து தான். ஏற்கனவே நம்ம பல தடவை இதை பற்றி வீடியோக்களும் போட்டிருக்கோம். ஏன்னா ஒரே ஆஃபீஸில் விஜயும் காவேரியும் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நெருக்கம் அது முதல்ல தான் இருக்கும். எப்படி இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலும் முதல்ல வச்சோ அதே மாதிரி. ஏன்னா ஒரே வீட்டில் வச்சு ரொம்ப நாளைக்கு கதையை கொண்டு போக முடியாது. கதையில் கொஞ்சம் வேறு ஆட்களை கொண்டு வரணும், வேறு வில்லன்களை கொண்டு வரணும். அப்படின்னா இப்போ ஆஃபீஸ்க்கு போனதுக்கு பிறகு அங்கே என்னென்ன தில்லாலங்கடி வேலைகள் நடக்குது, அங்கே நடக்கிறதுல என்னென்ன குறைகள் இருக்குங்கிறத காவேரி கண்டுபிடிச்சி காவேரி தன்னுடைய வர்த்தை ப்ரூவ் பண்ணுறது. நான் வெறுமனே சும்மா அந்த ரெக்கமெண்டேஷனில் வந்த மாதிரி இவரோட மனைவிங்கிறதுக்காக வரல, எனக்கு வேலை தெரியும், என்னால் வேலை செய்ய முடியும், நான் விவரமான திறமையான பொண்ணு அப்படிங்கிறத காமிக்கிற மாதிரி தருணங்கள் வருது. அதில் முதல்ல ஆரம்பத்துலேருந்து இவங்களுக்கு எந்த வேலையும் கொடுக்கூடாது, இவங்க சும்மா இவங்களை டம்மி படுத்திடணும், இவங்களை கொஞ்சம் ஒரு மாதிரி எரிச்சலோடையே பார்த்துக்கிட்டு இருந்த விஜய்க்கு இவங்க மேலே ஒரு எண்ணமே மாறுறதும், ஏற்கனவே சுத்தமாக காவேரி மேலே நல்ல அபிப்பிராயம் இல்லாமல், காவேரியோட குடும்பத்து மேலே நல்ல அபிப்பிராயம் இல்லாமல் இருந்த ஒரு ஆள் எப்படி மாறினார் அப்படின்னு பார்த்தா கொடைக்கானலுக்கு போனதுக்கு பிறகு தான் மாறினார். கொடைக்கானலில் இவங்க ரெண்டு பேரும் நெருக்கமாக இருக்க தருணங்கள் நடந்துச்சு. இவர் காணாமல் போய் இவரை காப்பாற்றி கொண்டு வந்தது, அவங்கள கடத்திட்டு போய் இவர் காப்பாற்றி கொண்டு வந்து மனசை விட்டு இவங்க பேசினது, இவங்களோட வீடு, இவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்க, இவங்க உண்மையிலும் நல்ல ஒரு பொசிஷனில் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு குடும்பம். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையால் தான் இப்படி ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறது தெரிய வரும்போது அவர் நிறைய விஷயங்கள் மாற்றம் ஆயிடுச்சு. இப்போ அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக பார்த்தா இவங்க திறமையும் உங்கள் ஆஃபீஸில் அவங்க காமிக்கிற ஒரு அறிவையும் பார்த்து ரசிக்க ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் ரசிக்க நாளாகிட்டே போகிறது. ஏன்னா தாத்தா இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கங்கிறதுக்காக பண்ணுறாரு. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இப்படி 11 மாதத்தை கிளம்பிடலாம் அப்படின்னு பார்த்தா இவருக்கு இப்போ கடுப்பு வேற ஆயிடுச்சு. 11 மாதத்தில் இவ்வளோ கழட்டி விட்டுடலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த பொண்ணுக்கு சொத்தை வேற பாதியில் உரிமையெல்லாம் கொடுத்து கம்பெனியில் உரிமையெல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்களே, இதை வச்சு என்ன செய்யறது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவம் வரப்போகுது. அந்த கோவத்தெல்லாம் சால்வ் ஆகி விஜயும் காவேரியும் நல்ல காதலர்களாக நல்ல கணவன் மனைவியாக மாறுற காட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக வரப்போகுது. அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர போகிறாங்க, இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக போகிறாங்க, நெருக்கமாக போகிறாங்க. இவங்களுக்குள்ளர ஒரு உறவு இப்போது முதல்ல நட்பாக மாறி அப்புறம் காதலாக மாறி ஒரு முழுக்க ஒரு கணவன் மனைவியெல்லாம் மாறினாங்கன்னா அப்போ நிவினோட கதை என்ன? ஏன்னா மற்ற சீரியல்லாம் அந்த மாதிரி புதுசாக ஏதாச்சும் வந்துட்டாங்கன்னா பழைய ஒரு ஆளை தூக்கி போட்டுருவாங்க, அவங்கள பெருசாக காமிக்கவே மாட்டாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே நிவின் அடிக்கடி வந்துட்டே இருக்கார், நிவினோட ப்ரெசன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. நிவின் தன்னால் முடிஞ்ச ஏதாச்சும் நான் பண்ணிகிட்டே தான் இருக்கார். அப்போ நிவினுக்கு யார் ஜோடியாக இருக்க போகிறா? யமுனான்னு ஒரு கேரக்டர் கொஞ்சம் நாளாக காமிக்கவே இல்லை. ஸோ அவங்கள திருப்பி கொண்டு வந்து அவங்கள ஜோடியாக்க போகிறாங்களா? அதே மாதிரி ராகினி கடுப்பில் அஜயை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்குள்ளார வீட்டுக்குள்ளே இருந்தபடியாக அவங்க காவேரி ஏதாச்சும் படுத்தி எடுக்கிறதும், காவேரியை பற்றி உண்மைகள், காவேரியும் இவரும் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற உண்மை, அதுக்கான டாக்குமெண்ட்டோ அதுக்கான ஒரு விஷயங்கள் வெளில வராது. அதனால இந்த பாட்டிலேருந்து ஆரம்பித்து இதை யூஸ் பண்ணி அன்பு இவங்களை வெளில தூரத்தை பார்க்குறது. ஆனால் அந்த சமயத்தில் வேறு வழி இல்லாமல் விஜய் அமைதியாக இருந்துட்டாலும் விஜய்க்கு இவங்க மேலே ஒரு காதல் இருக்கிறது. அதனால் திருப்பி எப்படியாச்சும் காவேரி கூட சேர்ந்துடணும்னு அவர் ஆசைப்படுறது மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். அதே சமயத்தில் லீட் ஹீரோயின் விஜய் அண்ட் காவேரிக்கு நல்ல ஒரு ஃபேன் பேஸ் கிரியேட் ஆகிட்டாங்க, அவங்கள ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போவே பார்த்திங்கன்னா ஒரு லவ் போர்ஷன் மாதிரி இருக்குது, ஒரு குட்டி மோதல் காதல் தான் அது. அந்த ப்ரோமோக்கே நல்ல ஒரு வியூஸ் போயிட்டுருக்குன்னா அது காரணம் இப்போ ஒரு பெரிய ஃபேன் பேஸ் கிரியேட் ஆகிடுச்சு. கதையை மட்டும் இன்ட்ரெஸ்டிங்காக இதே மாதிரி கொண்டு போயிட்டு இந்த ஹீரோவும் ஹீரோயினும் கொஞ்சம் கூட மாறாமல் சுயமரியாதையோடு நடந்துக்கலாம். அதாவது அன்பு காதல் இருக்கலாம், ஆனால் அவங்களுடைய பேஸ் கேரக்டர் இருக்கலாம். பட்டுன்னு சரின்னு தோன்றதை பேசுவாங்க, கரெக்டாக நடந்துப்பாங்க, கொஞ்சம் மனித தன்மையோடு இருந்துப்பாங்க, அதே சமயத்தில் அறிவாக இருந்துப்பாங்கல்ல, அதை மட்டும் மெயின்டைன் பண்ணி கொண்டு போனால் இந்த சீரியல் கடன் டிஆர்பியிலே மேலே டாப் 3 பொசிஷனை பிடிக்கிறதுக்கும் ஒரு வர்த்தான சீரியல்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? நீங்கள் விஜய் காவேரியா நிவின் காவேரி ஜோடிக்கு சப்போர்ட்டா? இப்போ கதை போகிற போக்கு விஜயும் காவேரியும் ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ண போகிறத பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ மகாநதி சீரியலில் நம்ம எதிர்பார்த்த ட்விஸ்டெல்லாம் அப்படியே நடக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ கண்டிப்பாக தாத்தா சொத்து விஷயத்தில் தான் ஒரு ட்விஸ்ட்